பொண்ணாக்கிட்டு வாங்க. தங்கச்சி கூட்டு வாங்க. முத்து கொஞ்சம் இங்க வாப்பா. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு இருக்கு? அவளுக்கு அவங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சுப்பா. இன்னைக்கு கஷ்டப்பட்டு எனக்கு நடக்க என்ன நல்லதையும் பார்க்க அதனால முடியல. உன் கல்யாண வைபவத்தை வீடியோல ஷூட் பண்ணி சேகர் காமிச்சு வச்சா அவர் பார்த்து சந்தோஷப்பட போறாரு. அட போட வீடியோவா வீடியோ. அவன் இருந்து இந்த புள்ளைய கையை பிடிச்சு கொடுத்திருந்தான்னு இந்த சபை நிறைஞ்சிருக்கு. பேப்பர்ல எடுத்துலாம் தலைகளா அடிச்சிருக்கான். நீ நேரா வச்சு படிடா. ஆமா. இவனா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க பொறுக்கி பசங்க. பாக்குறேன் அப்பா எம்மா கண்ட முடிஞ்சுப்பா. தினம் நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. எங்கிட்டு வரா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்டேன். என்ன வேற வேடா கருமம் எங்கெங்கெல்லாம் வேர்க்குது. சை ஏய் சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்க? தட்டு நிறைய குமிச்சு வச்சிருக்க தெரியல உனக்கு. கண்ணு எங்க வச்சிருக்க நீ? கண்ணு கண்ணு பேசாத. ஆமா காப்பிட்டு எந்த பால்ல போற? எறும்பு பால்லையா பசு பால்லையா? எருமை பால்லதான். எருமை பால்ல போறியா? ராஸ்கல் எறும்பு பால்ல போறியா? ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? துபாயில பூரா ஒட்டக பால்ல டீ போறான்னு சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறா. எழுத்து பேசாரா? ரொம்ப கோவமா இருக்கே நீ. ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? உன் டீ எவன் சாப்பிடான்? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்போம். அப்ப வட டீ நீ சாப்பிட வரல. போடா, நீயே உன் கடையில சாப்பிடுறது இல்ல. டேய் ஓட்டனா அல்ல தெரிச்சிரும். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்கா? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் உன் கடையில ஃபாலோ பண்ணணும், தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ஆமா எவ சட்டை தப்பிக்க வாங்க. ஆமா என்ன இது? நீங்களும் அதே மாதிரி? அதே டெய்லர், அதே வாடகை. என்னப்பா பிரச்சனை? ஒண்ணு இல்ல, நானும் மாப்பிள்ளை பேசிக்கிறேன். அரஞ்சண்ணா முத்து, இந்த பிரச்சனை நீயே கேள்பா. ஒட்டக துப்பால தான் டீ குடிப்பாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ணாத இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேன் இல்ல? அப்படி இல்ல. இதை ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேல்ல? ஆமா. இப்ப மறுபடியும் ஏன் போட்டிருக்க? அது ஏற்கனவே போட்டது கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் இருக்கு, அதனால போட்டிருக்கேன். அது வேணாம், அதை கழட்டிடு. இதே கழட்றா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா, பனியை இழுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கணும். கழட்றா. ஏய் உன்ட்ட மண்ணெண்ணெய் இருக்கா? மூலிகை பெட்ரோல் இருக்குண்ணே. எடுத்துட்டு வா, தீப்பெட்டி எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். கழட்டி தான் ஆகணுமா? கழட்டினா துணி மட்டும் எரியும். கழட்டுறேன். கண்ணு கட்டு போச்சுன்னா ஏன்டா கேட்காதீங்க. தப்பிக்க வாங்க. ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? எங்க அந்தியூர் கோயில் பக்கத்துல ஹோட்டல் கட்டுறது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்காக வேலையை ஆரம்பிக்க ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹோட்டல் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் குறைஞ்சிரும். சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க வந்திருக்கேன், வரலாமா? வாங்க வாங்க, இந்த வீடுதான், வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, எப்போ எங்கே சமைக்கணும்? வர்ற 21ஆம் தேதி வியாழக்கிழமை என் வீட்டுல விசேஷம். ஒரு 2000 பேருக்கு சமைக்கணும். 2000 பேருக்கா? ஆமா, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கணும். இந்த வட்டாரத்திலேயே உங்க சமையல் தான் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன்.
இந்த அங்க கொடுங்க. பரவாயில்ல, அவங்ககிட்டே கொடுங்க. நீயே வாங்கிக்கம்மா. உள்ளத்தாச்சி பொண்ணு வாங்கினா என் வீட்டு விசேஷம் நல்லபடியா நடக்கும். என்ன விசேஷம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். என் ஒரே பொண்ணு வள்ளியோட வளைகாப்பு. இந்தாங்க, தயவு செஞ்சு நீங்க கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கங்க. ஊர் தப்பா பேசுங்கிறதுக்காக உங்க மகளுக்கு வளைகாப்பு நடத்தணும்னு நீங்க நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்காக இல்ல, இந்த உசுருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் துடிச்சுதான் வந்தேன். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. உங்க மகளா நான் கெஞ்சி கேட்டப்போ துடிக்காத உங்க ரத்தம் ஒருத்தருக்கு மனைவியாகி வைராக்கியமா இருக்கிறப்போ துடிக்குது. பரவாயில்ல, எந்த சபதத்தோட உங்க வீட்டை விட்டு வெளியேறணும் அந்த சபதம் முடியாம இந்த வள்ளி முத்துராமன் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். அப்படியே எனக்கு வளைகாப்பு பண்ணணும்னு ஆசை வந்தாலும் என் புருஷன் சம்பாதிச்ச காசுல ஒரு கண்ணாடி வளையல வாங்கி போட்டுக்குவேனே தவிர எங்க காதல மதிக்காத உங்க பணத்துல நீங்க போடுற தங்க வளையல நான் ஏத்துக்க மாட்டேன். மாஸ்டர், வள்ளிக்கு பெத்தவங்க செய்யணும்னு நினைச்ச வளகாப்ப நாம கூட பிறந்தவங்களா இருந்து அதை விட பிரமாதமா செஞ்சு முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க? அடியே, அந்த மஞ்சள கொஞ்சம் கூட இருக்கா, பூசி தர. உனக்கு எப்பவுமே யாவளி, இது என்ன துபாய் சேலையா? இல்லக்கா, நம்ம கோயம்புத்தூர்ல எடுத்ததுதான். ஆமாமா, அவதான் அப்பப்ப கோயம்புத்தூர் போயிட்டு வரால. வள்ளிக்கு என்ன துபாயில இருந்து ஒரு சம்பாத்தியம், உள்ளூர்ல இருந்து ஒரு சம்பாத்தியம். அவ டவுனுக்கும் போகலாம், எங்க வேணாலும் போகலாம். அவளை கேக்குறக்கு ஆறு இருக்கிறாங்க சொல்லுவாக்கலாம். சரியா சொன்னப்பா. ஏவள்ளி, துபாயில இருந்து வந்திருக்கிற பையன் தான் எல்லாத்தையும் பாத்துக்குதாக்கு. நல்ல பையன். யாரு? சொந்தக்கார பையனாக்கு? இல்லக்கா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நான் வரேன்க்கா. அடுப்படிக்கிட்ட யாரும் இல்ல. ஏண்டி, ஊரெல்லாம் அரசல் பரசலா பேசிக்கிறாங்களே, நெசந்தானா? பின்ன கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டு போயிட்டா கம்புத்தின மட்டும் சும்மாவா இருக்கும்? பக்கத்து காட்டுல கம்பு திங்கதான் செய்யும். ஒன்னாவே டவுனுக்கு போறாங்களாம், ஒன்னாவே சினிமாவுக்கு போறாங்களாம், ஊரே பேசிக்குது. உங்களுக்கு தெரியலையாக்கு? அவ புருஷ வீட்டை பாத்துக்கோன்னு அனுப்புனானோ இல்ல வீட்டுக்காரை பாத்துக்கோன்னு அனுப்புனானோ? உங்களுக்கு ஏன் தெரியுது? பேசாம சோழிய பாருங்கடி. அதானே, அவன் வளகாப்பு நடத்துனதுல இருந்தே தெரியலையா வளைச்சு போட்டுக்கிட்டான்னு? என்னங்க, நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்னால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் தான் முத்து என்ன இங்க அனுப்பிச்சு வச்சாரு. என்னால கெட்ட பேர் எந்த குடும்பத்துக்கும் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத கெட்ட பேர். சொல்லவே நான் கூசுது. நான் பக்கத்து டவுன்ல தங்கிட்டு வந்து பார்த்துட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. அதாவது ஊர்ஜினங்க சொன்னது உண்மைன்னு ஊர்ஜிதப்படுத்த போறீங்க, அப்படிதானே? தப்பு நடந்தது தெரிஞ்சதும் தள்ளி இருக்க சொல்லிட்டான்னு இந்த ஊர் தூத்துறதுக்கு சான்ஸ் தர போறீங்களா? கலங்க வேண்டியவன் நான். கற்பு விஷயத்துல கடவுள் மேல இருக்க வேண்டிய நம்பிக்கையை விட என்னை கட்டிக்கிட்டவர் மேல அதிகமா வச்சிருக்கிறதுனால்தான் நான் கண்ணீர் சிந்தாம இருக்கேன். பேசுற வாய்களுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து இருந்தே ஜெயிச்சு காட்டணும். வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் என் கணவருக்கும் இருக்கிற இந்த புனிதமான நட்புல ஊர் பேசுறதுங்கிறது சேலையில பட்ட கரை மாதிரி தோச்சா போயிடும். அதுக்காக மனசை சுட்டுக்கிறேங்கிறது எப்படி நியாயமாகும்? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா ஒரே வழிதான். என்ன? நீ என்ன கட்டிக்கிறது, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அண்ணி உனக்கு தங்கச்சி ஆடுவாங்க. அப்புறம் ஊர் தப்பா பேசாதுல்ல.
என்ன பேசுற நீ? நெருப்பு அணைக்க வழி சொன்ன. நிஜமா தாயா சொல்றேன். என் மனசு பூரா நீதான் இருக்க. நடக்கிறத பேசு. நான் அதுக்காக வரல. அதையும் மீறி முத்தி என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் கெடுக்க விரும்பல. இது நடக்காது. நெருங்கி வர வர விலகி போற பத்தியா? அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னைய லவ் பண்ண வேண்டாம், கட்டிக்கிட்டா போதும். எங்க அண்ணன் சம்மதத்தோட காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.